முதலமைச்சரின் இளமை கால சினிமா வாழ்க்கை மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சரின் வீடியோவை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து கிடைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாததால் அரங்கேறக்கூடிய பாலியல் வன்முறைகள், மாவட்ட ஆட்சியரையே மிரட்டக்கூடிய திமுக நிர்வாகி, ஆறாக ஓடக்கூடிய கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யக்கூடிய மணல் கடத்தல்காரர்கள் என ஒருபுறம் ஒட்டுமொத்த தமிழகமே இருண்டு கிடக்க, கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இந்த தினம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலி தொடர்பாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அண்ணாமலை, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதலமைச்சர் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், மறைந்த உங்களது தந்தை கலைஞர் கருணாநிதி நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டீர்களே என்று கதற காத்திருக்கக்கூடிய தமிழக மக்களை குறித்து எப்போதுதான் இந்த முதலமைச்சர் யோசிப்பார் என்று அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.